ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரகுராம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்போது அதில் நம்ம மகாலிங்கத்தோட ஆட்கள் போய் கதவை திறக்கிறாங்க. பார்த்தா மாயா வெளியில் வராங்க. மாயாவை வந்து பட்டுப்புடவையில் பார்த்து எல்லாருமே செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏய் என்னடி, எங்க உன் புருஷன் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷனை உள்ள அழிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சீனோட அம்மா கேட்டதும் சீனு வெளியில வராங்க. சீனுவை பார்த்து எல்லாருமே பேரதிர்ச்சி ஆறாங்க. சீனு வீட்டுல இருந்து வரும்போது ஜானகி ரகுராம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை நினைச்சு பார்த்து ஜானகி பேரதிர்ச்சியில நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சீனோட அம்மா மயங்கி கொண்டு விழுந்ததோ ஒரு வழி அங்க இருக்கிறவங்க எல்லாம் தண்ணியெல்லாம் கொடுத்து தெளிச்சு எழுப்பி விட்டதோ, சீனு என்ன காரியம் என்ன பண்ணி வச்சிருக்க, ஏண்டா இருக்குடா இப்படி எல்லாம் பண்ணு, இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேடா, உன்னையே நம்பி நீ கெதி தானே சாரு வீட்டுக்கு வந்தா, அவளுக்கு துரோகம் பண்ண எப்படா உனக்கு மனசு வந்துச்சு, நீ நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சீனு கண்ணத்துல போட்டு அடிடினா அடிக்கிறாங்க. உடனே சீனோட அப்பா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாரு, கொஞ்சம் அமைதியாரு சீனு, என்னடா இதுல நம்ம குடும்ப கௌரவமே அடங்கி இருக்கு, என்ன காரியம் பண்ணிருக்க, உனக்கு ஆரம்பத்திலேயே மாயா தான் பிடிச்சிருந்தேன்னு சொல்லிருக்க, இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க தேவையில்லையே, எதுக்கு சீனு இப்படி பண்ண சொல்லுங்கிற மாதிரி கேட்டது. பெரியப்பா நான் சொல்ல வார்த்தை கேளுங்கிற மாதிரி மாயா பேச வரும்போது, இங்க பாரு நீ பேசாத, இனிமேல் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எங்க வீட்டு பையனை வளைச்சு போட்டு இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணது இல்லாம என்ன பேச்சு பேசுறேங்கிற மாதிரி ரகுராம் வந்து சத்தம் போட்டது. போதும் பெரியப்பா, என்ன இது, நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து எல்லாரும் தப்பான கண்ணோட்டத்திலேயே பேசிட்டு இருக்கீங்க, சரி இப்ப என்ன ஆச்சுன்னு எல்லாரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்கிற மாதிரி மாயா கேட்டதும், மாயா பேசாத, அப்படியே அடிச்சுங்களாங்கிற மாதிரி ஜானகி வந்து கையவங்க போறாங்க. அடிங்க பெரியம்மா, ஏன் அடிக்கிறது நிறுத்திட்டீங்க, வந்திருக்கிற மற்றவங்க தான் இப்படி தேவையில்லாம தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறாங்கன்னு நீங்களும் எப்படி பெரியம்மா பாக்குறீங்க, இங்க பாருங்க என் அம்மா ஒண்ணு என்ன அப்படி வழக்கையில பெரியம்மா, இங்க பாருங்க எனக்கு அப்படியே ஒருத்தனை பிடிச்சிருந்தாலும் நான் இதுக்கு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணணும், தைரியமா உங்ககிட்டே வந்து சொல்லி உங்க எல்லாரும் ஆசீர்வாதத்துலயும் தான் என்னோட கல்யாணம் நடக்கும். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இங்க எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்க இல்லை, கல்யாணம் நடந்தது எனக்கு சீனுவுக்கு கிடையாது, சீனோட ஃப்ரெண்டு, அதுவும் இவங்க புருஷனை காப்பாத்தினாரே அந்த முருகேச அண்ணனுக்கு இன்னொரு பொண்ணுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ், அவரு என்னையும் சீனுவையும் தன்னோட கூட பிறந்த உடம்புறப்ப நினைச்சுதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து சாட்சி கையெழுத்து போட வர சொன்னாரு. அதனாலதான் நாங்களும் வந்துங்கிற மாதிரி சொன்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் வந்து மகாலிங்கத்தை பார்த்து என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்டதும் உடனே மகாலிங்கம் இல்ல சம்பந்தி, இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சுக்கிறதுக்காக போய் சொல்றாங்க, போய் ஆபீஸ்ல இருக்கிற டாக்குமெண்ட்டை செக் பண்ணுங்க அப்படின்னதும் டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல முருகேசு கல்யாணம் தான் நடந்திருக்கு. இது பார்த்து நம்ம ரகுராம் செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு, இப்படி எங்க வீட்டு பொண்ணு அசிங்கப்படுத்துறதே உங்க வேலையா போச்சு, உங்களால நாங்களும் அவளை நம்பிட்டேங்கிற மாதிரி ரகுராம் வந்து மகாலிங்கத்தை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. அதானே எதுக்குங்க இப்படி மாயா மேலேயே வந்து உங்க கண்ணை வச்சிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல நல்லபடியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு வாட்டி எங்க ஆட்களை பத்தி தப்பா சொல்ற வேலை வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான், இதான் கடைசியா இருக்கும், உங்க பொண்ணு நாங்க எங்க வீட்டுக்கு மருமகளா ஏற்றுக்கொள்றதுங்கிற மாதிரி ஜானகி வந்து மாஸ் பண்ணுவாங்க. இப்படித்தான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக